ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிஷூஸ் ஹோம் டிலைட். எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டே vlogல நான் என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறேன், என்னோடய ரொட்டீன்ஸ் எப்படி அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீக்கெண்ட் அப்படின்னாலே அந்த கிடைக்கிற 2 நாள் நல்லா நிதானமாக தூங்கி எழுந்திரிச்சு தான் என்னோடய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் கேர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ஸ்கின்னுக்கு கேர் கொடுக்காம ஸ்கின் ரொம்ப டல்லாக ட்ரையான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் பேக்குக்கு நான் இன்றைக்கி கெவலின் க்ளே தான் யூஸ் பண்ண போகிறேன். இது கூடவே வந்து கொஞ்சம் அலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணி நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். இது வந்துட்டு ட்ரை ஸ்கின் அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த டல்னஸ் ட்ரைனஸ்லாம் போயிட்டு கொஞ்சம் க்ளோயாக நல்ல ஒரு லுக் இருக்கும். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. நான் வந்து இன்றைக்கி கஃபா பாத் தான் பண்ண போகிறேன். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ரவா கிச்சடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதையே டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னா கஃபா பாத். ஸோ அதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கேரட் பட்டாணி பீன்ஸ் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் ரவா வந்து ஆட் பண்ணிவிடுங்க. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் இருந்தால் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இலகுலாக வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம மூடி விட்டு எடுத்தோம்னா நல்லா வெந்துடும். ஸோ இது கூடவே வந்து நான் சட்னி வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சிம்பிளாக வந்து வேர்க்கடலை கொத்தமல்லி போட்டு சட்னி தான் அரைச்சிக்கிட்டேன். நார்மலாக மீதியெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையோ, ஸோ அதெல்லாம் போட்டு சட்னி அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நான் வந்து விட்டுருப்பேன். நல்லா இலகெல்லாம் வெந்துருச்சு. இதை வந்து லாஸ்ட்டில் நெய் நம்ம இது மேலே போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து க்ளீனிங்காக நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் ஃபங்கஸ்லாம் வந்துட்டு இந்த பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிது. அப்போ தான் தெரிஞ்சுது அது வந்து சிக்கு ஃப்ரூட்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல. நல்ல வேலை, ஆனால் க்ளீனில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருந்ததுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது அப்படியே கையோடு எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வாட்டரும் டெட்டாலும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அப்படியே தொடச்சி விட்டுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அந்த ஸ்மெல்லும் வரும்ன்றதுனால ஆன்டி பாக்டீரியலாக இருக்கிறதுக்கு நான் டெட்டால் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்படியும் இன்றைக்கி இந்த விக்கர் பேஸ்கெட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால தனியாக அதை வந்து வெளியில் செப்ரேட்டாக எடுத்துட்டேன். ஜஸ்ட் அந்த ஸ்க்ரூஸ் வந்து 2 சைட் கொடுத்துருப்பாங்க, அதை புஷ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்தோம்னா பேஸ்கெட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆனதில் பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து அப்படியே மேலே பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதை லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி எல்லாத்தையும் க்ளீனாக தொடச்சி விட்டுட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த அளவுக்கு டஸ்ட்டு. ஸோ இதை ரொம்ப நாளாக நான் கண்டுக்காமல் விட்டதில் இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. அதையும் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரே போட்டு தொடச்சி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த விக்கர் பேஸ்கெட் வந்து நல்லா ஏர் ட்ரை ஆனதும் உள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் கீழே வச்சுட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு டீ பிரேக். ஸோ டீக்காக எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் நல்லாவே வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கிட்ஸுக்கு வந்து டக்குன்னு எடுத்து ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மொசம்பி ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த எலக்ட்ரிக் ஜூஸர் வந்து நிஜமாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அர்ஜென்ட்டாக வந்து நம்ம ஜூஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேனுவல் அப்படிங்கிறத விட எலக்ட்ரிக்கலில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும் இல்லையா. ஸோ சார்வே கிட்டு 2 பேரும் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஜூஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா லன்ச் வரலும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மோர் குழம்பு பண்ணுறதுனால கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். அது கூடவே தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். எப்போவுமே மோர் குழம்பு வந்து பூசணிக்காய் அப்படி இல்லைனா வெண்டைக்காயில் தான் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காயில் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் நீட்டாக வதக்கி அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. சீக்கிரமாகவே வெந்துடும் வெள்ளரிக்காய் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரலாம் நம்ம கொதிக்க விடணும். ஸோ இந்த மாதிரி கொதிச்சதும் நம்ம தயிரை வந்து கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே மோர் குழம்பு பண்ணும்போது பார்த்திங்கன்னா பொரியல் வந்து நான் நல்லா காரமாக பண்ணுவேன். ஒன்று அவரைக்காய் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி உருளைக்கிழங்கு வந்து ஜஸ்ட்டு லைட்டாக மசாலா போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் லஞ்சுங்க. நிஜமாகவே இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் மோர் குழம்பு வெள்ளரிக்காயில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் க்ளீனிங்க்கு வந்தாச்சு. அந்த விக்கர் பேஸ்கெட் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி பேஸ்கெட் வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு வந்து ஒரு பேஸ்கெட்டில், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு பேஸ்கெட், வெங்காயம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு கொஞ்சம் நீட்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்து திரும்பி இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீக்கெண்ட் ஈவினிங் அப்படின்னாலே கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தோன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோம் சென்டர் தான் போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு சில திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஹோம் சென்டர் போயிட்டு தேவையில்லாமல் திங்ஸ் எல்லாம் வாங்கி நான் நிறையவே வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கட்டத்தில் நான் ரியலைஸ் ஆகினதுக்கப்புறம் ஒரு லெசனாக எடுத்துகிட்டு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே போனோம் அப்படின்னா எனக்கு ஹோம் டெக்கார் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் அதுலேயும் வந்து எது தேவையோ அதை மட்டும்தான் அங்கே வாங்கணும், தேவையில்லாத வாங்கக்கூடாது அப்படின்றது நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் ஒரு 8 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இதுக்காக ஒரு சின்ன பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் ஹோம் டெக்காருக்கு மட்டும். ஸோ அதில் தான் வாங்கணும், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் நிறையவே சேவிங் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் தான் வாங்கியிருந்தேன், ரொம்பலாம் இல்லை, தேவைப்படுற அளவுக்கு. ஸோ அதை வந்து வீடியோட எண்டில் நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹோம் சென்டர்லேருந்து வெளியில் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் பில்லிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ வந்தோம் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான். நாங்கள் எப்போவுமே வீட்டு பக்கத்தில் உடுப்பி ஹோட்டல் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து எல்லா நார்த் இண்டியன் ஃபுட், அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு எங்களோட டின்னரெல்லாம் முடிச்சுட்டு கிட்ஸுக்கு தேவையான மாதிரி ஃபுட்டு, பட் என்னென்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நல்லா போச்சு. ஸோ ஹோம் சென்டரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பில் போடும்போது ஒரு சில திங்ஸ் நம்ம வாங்கணுன்னே வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த க்யூட்டான ஒரு சின்ன கிளாக்கு. ஸோ இது சார்வி கேட்டதுனால நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இதில் என்னென்னா நம்ம அலாரமும் செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்யூட் கிளாக் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர். ரொம்ப நாளாக இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஹோம் சென்டரில் கொஞ்சம் இது வந்து மெட்டீரியல் பேம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டடியாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்மளுக்கு 2 சைடுமே ஹோல்டர்ஸ் அந்த இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து மொபைல் மெயினாக நான் வந்து கிச்சனில் எங்கெங்கேயோ வச்சுட்டு அது தண்ணி பட்டு கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு ஹோல்டரில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அது சேஃபாக மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக இது வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே நம்மளுக்கு அந்த கட்டிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடில் வந்து சின்னதாக இருக்கும், இது வந்து டேபுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. பெரிய சைடில் வந்து நம்ம ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து மெட்டலில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கண்ணில் பட்டுடுச்சு அண்ட் பார்க்கவும் வந்து ரொம்ப ஸ்டடியாக இருந்துச்சு.
ஸோ இதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 அரௌண்ட் அந்த மாதிரி வந்துச்சு. பட் மெட்டீரியல் வந்து ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருந்தது. ஃபெஸ்டிவல் டைம்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. ஸோ காம்பேக்டாக எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரூட் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்கிட்ட வந்து ஒரு கிளாஸ் வேஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனாலையும் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு டீ லைட் ஹோல்டர் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்க்க ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் அழகாக இருந்துச்சு. இதில் வந்து 2 கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஒன்று ரெட் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த கோல்டு ரெட் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்ததுனால நான் இந்த கலர் வாங்கிக்கிட்டேன். இதில் வந்து கேண்டில் இருக்கும் இல்லையா, நம்ம அந்த லைட் அதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டர்ன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம ஃபெஸ்டிவல் அப்போது டெக்காருக்கு ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்க்கவும் ரொம்ப லுக்காகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு முக்கியமாக வந்து ஹோம் சென்டர் போனது வந்து இதுக்காக தாங்க. இந்த காஃபி, டீ, சுகருக்கு வந்து ஒரு கண்டெய்னர்ஸ் வாங்கணும் மெயினாக அப்படிங்கிறதுனால போயிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸில் நம்ம வைக்கும் போது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தேன். ஸோ பெரிய சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஜார்ஸ் வாங்கியிருந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட லிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேம்புவில் கொடுத்துருப்பாங்க. ஏர் டைட் அப்படிங்கிறதுனால அந்த ரப்பரோடு வருது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் காஃபிக்காக வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம நிறைய காஃபி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா கட்டி ஆகிடும். ஸோ அதனால் சின்னதாக ஒரு கண்டெய்னர் காஃபிக்காக, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் டீக்கு வாங்கியிருந்தேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பிரேக் ஆகிட்டுருக்கு கிளாஸ். ஏன்னா இந்த கிளாஸ் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இது கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு உள்ளே என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுனால இது வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு வேஸ். இதோட அந்த காம்பினேஷன் கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கீழே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ இது பார்க்க வந்து ஒரு பலூன் மாதிரி இருந்தது அண்ட் ரொம்பவே லுக்காக இருந்துச்சு. இதில் வந்து சிங்கிளாக நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வைக்கும்போது ரொம்பவே லுக்காக இருக்கும். ஸோ அதனால இது வாங்கியிருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு தான் நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கியிருந்தது. ஸோ இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.